தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் நற்கிரியைகள் வீண் போகாது. நீ செய்யும் தான தர்மங்களை உனக்கே ஆசீர்வாதமாக திரும்ப தந்து உன்னில் பிரியமாயிருப்பேன். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் உதடுகளின் ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் தான தர்மங்களும் ஒரு பலியாக தேவ சந்நிதியில் எழும்புகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால், அங்கே ஆதிகால திருச்சபையில் கொர்நேலியுவின் தான தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக வந்து நின்று அதுவே அவன் வீட்டிற்கு இரட்சிப்பையும் கொண்டு வந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இக்கட்டான நேரத்தில் நீங்கள் செய்யும் உதவி தேவனுடைய இருதயத்தை தொடும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் வானத்தின் பலகணிகள் தானாகவே திறக்கப்படும். தேவையின் மத்தியில் தவிப்பவர்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் குறைவுகள் நிறைவாகின்றன. இன்று முதல் உங்கள் கண்முன் கஷ்டத்தில் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் தவிப்பவர்களுக்கு உணவோ பொருளோ உங்களால் முடிந்த சிறிய உதவியையாவது செய்யுங்கள். அது தேவனுக்கு செலுத்தும் பலியாக மாறும். விதைக்காமல் அறுவடை இல்லை. ஆகவே மறவாமல் நன்மை செய்யுங்கள். அது உங்கள் தலைமுறையையே பாதுகாக்கும் கேடயமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் எனக்கு தாராள இருதயத்தை தாரும். இப்படிப்பட்ட பலியினால் உம்மை பிரியப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.